நாளைக்கான வீடியோக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர காமெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரபாண்டி பார்த்துக்கு இலையில உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். என்னடா இது, ஜெயிலுக்குள்ளே போக இருந்தவன் எப்படா வெளியில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்க. என்ன எல்லாரும் என்ன முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, ஆளாளுக்கு அவங்கவுங்க முன்னாடி இலை இருக்குல்ல, உட்காந்து சாப்பிடுங்களே, எதுக்குல என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. முத்துப்பாண்டி சொல்றாங்க, அப்பா எந்திரிப்பா, என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னது நீ சொன்னா கேட்க மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துப்பாண்டி சவுந்தரபாண்டிய கையை பிடிச்சி வந்துட்டு தூக்குறாரு. இல்லை இந்த ஆளை பிடிச்சி வெளியில் தூக்கி போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. தரன்னு சவுந்தரபாண்டிய முத்துப்பாண்டி இழுத்துட்டு வந்து வெளியில் விட்டுற கிரு 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 கிருன்னு சவுந்தரபாண்டி சுற்றி ஒரு இடத்துல நிற்காரு. என்னலே இப்படி சுற்றி விட்டுவிட்ட, என்னலே நீ நடைமுறை தெரியாத ஆளாக இருக்க, ஒரு இங்கித வேணாமா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்படிதான் எழுப்பிடுவாங்களா, இதுதான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் போய் இப்படி குறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க, தயவுசெய்து இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி திட்டிகிட்டு இருக்க. எல்லாருமே வந்துட்டு ஒன்று கூடி சவுந்தரபாண்டி வந்துட்டு முறைச்சி பார்த்த மணிக்கு இருக்காங்க. என்ன பார்க்குறீங்க, பாக்கியம் வே அம்மா வீட்டுக்கு வா, எனக்கு வயிறு பசிக்கு, இங்கேயே எவ்வளோ நேரம் இருக்க போகிறேன், இனிமேல் மாமா வெளியில் தான் இருப்பேன், ஏன்னா கோட்டை எனக்கு சாமின் கொடுத்து அமுச்சு விட்டாங்க, நான் நிறவராதிலே அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருமே வந்துட்டு என்னதான் இது, இவன் பாட்டுக்கு என்னத்தையும் உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க, ஒன்றும் புரியாத மாதிரி. அடுத்து வந்துட்டு என்ன இது, சூடாமணி 60ஆம் கல்யாணம் முடிஞ்சதும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜெயிலுக்கு தானே, எப்படி சைக்கிளில் போவியோ இல்லை உன் மகன் பஸ்ஸில் கொண்டு போவானோ, பார்த்து முக்காடு போட்டுக்கிட்டு போ, காற்று மழையுமா இருக்குது, அது வேற அடித்து கொண்டு வேற போகுது, அதனால முக்காட மறந்துடாத அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஆள் ஒருத்தர் இங்கே பாரு, நல்ல ஃபங்க்ஷன் வீடாச்சேன்னு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல வச்சு உன்னை சாபம் கொடுத்த வச்சிடாத, அவ்வளோதான் பார்த்துக்கோ, ஒழுங்கா வீட்டுக்கு போய் தொலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓஹோ, இங்கே வந்தது புருஷனையே கண்டபடி பேச ஆரம்பிச்சிட்டியா நீ, சரி என்னமோ ஆளுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை நடத்திக்கிட்டு நல்லா தான் இருக்கீங்க, கூடிய சீக்கிரம் வந்துட்டு ஜெயிலுக்கு போனோம்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க, சரி அது உங்கள் பாடு என்னமோ செய்யுங்க, நான் போயிட்டு வரேன், இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவுந்தரபாண்டி வந்துட்டு, என்ன சூடாமணி வரட்டா, எப்படியோ உன் மகன் உனக்கு கொண்டு போய் ஜெயிலில் போய் சேர்த்துருவான், பார்த்துக்கோ, ஏன்னா ரெக்கார்டு பிரகாரம் நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி காரில் ஏறி உட்காந்துட்டு வாரேன் பாய் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பிட்ட கையெல்லாம் அப்படி உதறி விட்டு ஆட்டிக்கிட்டே போக, இவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியல, ஒரு மாதிரி குழப்பத்தில் என்ன நடக்குது பாருன்னு, இவ இப்படி வெளியில் வந்தா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதான்டா எனக்குமே ஒன்றும் புரியல, இந்நேரம் சாட்சி வந்துட்டு பயங்கரமாக இருக்குது, இவருக்கு எதிராக எல்லாமே இருக்குது, அவர் உள்ளே தானே இருந்திருக்கணும், எப்படி வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்ல முத்துப்பாண்டி ஒரு மாதிரி அமைதியாகவே நிற்காரு. ஏன்னா முத்துப்பாண்டி பண்ண வேலையாக தானே இப்போ சவுந்தரபாண்டி வந்து வெளியில் வந்து இப்படி ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கு, அது எல்லாருக்கும் சொன்னால் முத்துப்பாண்டி தானே மாட்டிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்கு. இதில் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல பாக்கிய சொல்கிறாங்க, இந்த ஆளு பயங்கரமான பக்கா ப்ராடு, என்ன ப்ராடு தனம் பண்ணி வெளியில் வந்தான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, வாடா அது என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.